புதிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உளவுத்துறைக்கு ஒரு நேர்மையான அதிகாரியை நியமித்திருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே காவல்துறையில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க நேர்மையான அதிகாரிகளில் முக்கியமானவர் திரு அஸ்ராகர் அவர்களை ஐஜி இன்டெலிஜென்ஸாக திரு விஜய் அவர்கள் நியமித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் முன்னாலே இருந்த ஆட்சிக்கு உளவுத்துறை அதிகாரி, லாண்ட் ஆர்டர் அதிகாரி எல்லாம் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலிலோ உள்ளாட்சி தேர்தலிலோ மீண்டும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் தாவேக ஆதரவில்லாமல் முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமியை வைத்துக்கொண்டு கட்சி வெறும் சின்ன கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு அதிமுகவுக்கு ஈக்குவலா இல்லை, அதை விட வலிமையான சக்தியாக தாவேகா வந்து விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் எல்லாம் எதுக்கெடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. பயம் இல்லாமல் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால் விஜய் ரெண்டு விஷயத்தில் கிளியரா இருக்கணும். பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வேற, ரிலேஷன்ஷிப் வித் தி சென்டர் வேற. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க, ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, மக்களுக்கு நீங்க சொன்ன வாக்குறுதிகளை உடனே கொடுக்கணும், அதிகமான காலத்தை எடுத்துக்கொள்ளாதீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற என்றால் இது நிலைமையை பொறுத்து தான் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டதா நான் கேட்கிறேன். நகைக்கடன் தள்ளுபடி, மாணவர்கள் கடன் தள்ளுபடி எல்லாவற்றையும் செய்து விட்டார்களா? நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வைங்கன்னு சொன்னீங்களே. அரசு ஊழியர்களுக்கு என்ன பண்ணீங்க? கடைசி ஆட்சி முடிகிற தருவாயில அவங்க கேட்டா மாதிரி செய்யாம ஏதோ ஒரு மாதிரி மாற்றி ஏற்றி செஞ்சீங்க. ஆனா எல்லா வாக்குறுதியும் 505 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டீர்களா? இல்ல. செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது சொல்றாங்க, அதாவது இப்பதான் வந்திருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னா கூட எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க, ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க, மக்களுக்கு நீங்க சொன்ன வாக்குறுதிகளை உடனே கொடுக்கணும். அது போக இந்த மதுபான கடைகளை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம பேசினோம். அப்ப மதுபான கடைகளை க்ளோஸ் பண்றது மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கட்டமைக்கிறாங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டார். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கூறுவது தவறு. பல மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. நான் அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். வெளியூர்களில் இருந்து 1-2 கால் எனக்கு வந்ததுன்னு சொன்னேன். முக்கியமான இடங்களில், பொதுமக்கள் அதிகம் கூடுகிற இடங்களில் இருந்த கடைகள், வருவாய் அதிகம் ஈட்டி வந்த மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன என்பது உண்மை. திரு செந்தில் பாலாஜி திசை திருப்புவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல அதிகமான காலத்தை எடுத்துக்கொள்ளாதீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற என்றால் இது நிலைமையை பொறுத்து தான் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டதா நான் கேட்கிறேன். நகைக்கடன் தள்ளுபடி, மாணவர்கள் கடன் தள்ளுபடி எல்லாவற்றையும் செய்து விட்டார்களா? நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வைங்கன்னு சொன்னீங்களே. அரசு ஊழியர்களுக்கு என்ன பண்ணீங்க? கடைசி ஆட்சி முடிகிற தருவாயில அவங்க கேட்டா மாதிரி செய்யாம ஏதோ ஒரு மாதிரி மாற்றி ஏற்றி செஞ்சீங்க. ஆனால் எல்லா வாக்குறுதியும் 505 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டீர்களா? இல்லை. ஆகவே இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்க வேண்டியது எதிர்க்கட்சிகளுடைய கடமை. ஆனால் ஒரு அரசாங்கத்திற்கு குறைந்தபட்சம் 6 மாத கால அவகாசமாவது அந்த அரசாங்கம் செட்டில் ஆவதற்கு அனுமதிக்க வேண்டும். அண்ணா அவர்களே அதான் சொன்னார். 6 மாத காலம் நாங்கள் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக இருப்போம் என்று சொன்னார். அதைத்தான் பின்னாளில் கலைஞர் அவர்களும் சொல்லியிருக்கிறார். ஆகவே குறைந்தபட்ச 6 மாத கால அவகாசத்தையாவது இந்த ஆட்சியின் செயல்பாட்டை மதிப்பீடும் செய்வதற்கு நாம் அளிக்க வேண்டும். அதுதான் நியாயமும் கூட என்பது என் பார்வை. எக்ஸ்-சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறப்புகள் கிட்ட என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் லிஸ்ட் போட்டு அவங்க பத்திரிகையாளர்கள் உட்பட இதுதான் குறைகள் அப்படின்னு அடுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களோட பார்வையில் என்னென்ன மெயினான மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி குறித்து ஆராய்வதற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சைட் ஓப்பன் பண்ணுறேன். அதை தவிர குழு நியமித்திருக்கிறார். மாவட்ட அளவில் சுற்றுப்பயணம் சென்று நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு வருவதற்கு. இன்றைக்கு சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் யார் மீதும் யாரும் குற்றம் சாட்டாதீர்கள் என்று சொல்லிவிட்டார். சொன்னாலும் கூட 1-2 பேர் குறை சொல்லி பேசினார்கள். ஆனால் மாவட்ட குழுக்கள் சுற்றுப்பயணம் போகும்போது சரமாரியாக 100கணக்கான புகார் கடிதங்கள் முன்னாள் முதலமைச்சருக்கு வரும் என்று நான் நிச்சயம் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் ஆட்சியில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பலர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் ஏராளமான அதிருப்தியை இந்த கட்சிக்கு அவப்பெயரையும் அதிருப்தியையும் தேடி தந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவையெல்லாம் முதலமைச்சருடைய பார்வைக்கு வரும். சென்னையை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, முக்கியமான குறைபாடுகள் முதலமைச்சரின் கவனத்திற்கே போகாமல் சில பேர் பார்த்து கொண்டார்கள். வேட்பாளர் தேர்வில் குளறுபடிகள் நடந்தன. ஆகவே இப்படி பல விஷயங்கள் கூட்டாக சேர்ந்துதான் அந்த தோல்விக்கு காரணம். இதில் பெண் நிறுவனத்தை பொறுப்பாக்குகிறார்கள். பெண் நிறுவனம் வேட்பாளர் தேர்வில் முக்கிய பங்கு வகித்தது. ஆலோசனைகள் வீகோ வகுப்பில் முக்கிய பங்கு வகித்தது.
அதே போல முதலமைச்சர் தொகுதியில் சேகர்பாபு ஒழுங்காக வேலை பார்க்கவில்லை, கட்சியை சென்னையில் கெடுத்து விட்டார், 3 பேருக்கு சீட்டு கிடைக்காமல் செய்து அந்த 3 பேர் தொகுதியிலும் கட்சி தோல்வியை தழுவியதற்கு சேகர்பாபு தான் காரணம் என்று சென்னையில் தொடங்கி புகார்கள் குமரி வரை போகிறது. நீங்கள் பல விஷயங்கள் இருக்கிறது. திரு உதயநிதி அவர்களுக்கே கடும் அதிருப்தி இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பளிக்க வேண்டும், இப்போது இருக்கக்கூடிய வயதான மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டும் என்று திரு உதயநிதி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அவருடைய பேச்சு எடுபடவில்லை, அவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை, அவர் கேட்ட கோரிக்கை ஏற்கப்படவில்லை. நீங்கள் வயதானவர்கள் திரும்ப திரும்ப போட்டியிட விரும்பினார்கள். என்ன ஆயிற்று? மகனுக்கு கிடைத்த சீட்டை தந்தையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காந்திக்கு ராணிப்பேட்டையில் மகனுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் உதயநிதியும் சேர்ந்து தான் கொடுத்தாங்க. தந்தை முடியாது என்று நான் தான் நிற்பேன் என்று பிடிவாதம் பிடித்தார். ஜெயித்தாரா? தோற்றார். அதே போல ஏராளமான முறை நின்று விட்டீர்கள். அந்த தொகுதியில் வேறு யாருக்காவது வாய்ப்பு தர வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகனிடம் சொல்லி அனுப்பினார் என்று ஆதாரபூர்வமாக நான் கேள்விப்படுகிறேன். அதாவது ஒரு முக்கியமான பிரமுகர் என்னிடத்திலே சொன்னார். பத்திரிகைகளிலும் செய்தி வந்தது, திரு மு க ஸ்டாலினுக்கு துரைமுருகன் போட்டியிடுவதில் துளி கூட விருப்பம் இல்லை என்று. அவர் பிடிவாதம் பிடித்து தேர்தலில் போட்டியிட்டார். இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் என்று சொல்லி அவர் தோல்வி அடைந்தார். இது ஒரு காரணம். எங்கேயுமே புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் ஒரு 30-40 பழையவர்கள் அப்படியே நிற்க வேண்டும் என்று விரும்பி அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். இது ஒரு காரணம். இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் முதலமைச்சரை சுற்றி ஒரு வட்டம் உருவாகிவிட்டது. அவர்கள் சில தவறான தகவல்களை, அதாவது தவறான தகவல்கள் என்ன, எது உண்மையான மக்கள் பிரச்சனையோ என்று கொண்டு சொல்லாமல் ஒரு ரோசி பிக்சரை முதலமைச்சரிடம் கொடுத்தார்கள். எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. அதிலே 1-2 IPS அதிகாரிகளும் அடக்கம். இன்றைக்கு வேறு முக்கியத்துவம் இல்லாத துறைகளுக்கு இந்த ஆட்சியில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த IPS அதிகாரிகள், அவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காததை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் அவர்களெல்லாம் சரியான தகவல்களை சொல்ல மாட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய தினம் புதிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உளவுத்துறைக்கு ஒரு நேர்மையான அதிகாரியை நியமித்திருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே காவல்துறையில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க நேர்மையான அதிகாரிகளில் முக்கியமானவர் திரு அஸ்ராக் கர். அவர்களை IG இன்டெலிஜென்ஸாக திரு விஜய் அவர்கள் நியமித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் முன்னாலே இருந்த ஆட்சிக்கு உளவுத்துறை அதிகாரி, லாண்ட் ஆர்டர் அதிகாரி எல்லாம் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி சில பேர் செக்ரட்டேரியட்ல உட்காந்துட்டு சில பேர் முக்கியமான IAS அதிகாரிகள் 2 பேர் ஃபேவராவே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இல்ல, முக்கியமான IAS அதிகாரிகள் 2 பேர் முதலமைச்சருக்கு தவறான தகவல். முன்னாள் பத்திரிகையாளர், அறிக்கை எழுதுவதற்கு உதவுபவர், அவர் ஒரு தவறான ஒரு தகவல்கள் கொடுக்கிற கோஷ்டியில் அவரும் ஒருவர். இப்படி ஒரு கொட்டேரி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி ஒரு கும்பல் முதலமைச்சரை சுற்றி, முன்னாள் முதலமைச்சரை சுற்றி இருந்தது. அந்த மாதிரியான நிலைமைக்கு திரு விஜய் தன்னை உட்படுத்தி கொள்ளக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியிலிருந்து அந்த பாடத்தை அவர் கற்க வேண்டும். மக்கள் மத்தியில் என்ன பிரச்சனை இருக்கிறது, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்கிற செய்தி அவர் கவனத்திற்கு வர வேண்டும். அதற்கு அவர் எந்த சோர்ஸ் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளட்டும். இடையிலே இருக்கக்கூடிய சில பேர் தூபம் போடுபவர்களாக, முகஸ்துதி செய்பவர்களாக, எல்லாம் சரியாக இருக்கிறது என்று கூறுபவர்களாக பக்கத்தில் அப்படிப்பட்ட ஆட்களை சேர்க்கக்கூடாது விஜய். அது திமுகவின் தோல்வியிலிருந்து விஜய் கற்க வேண்டிய பாடம் என்று நான் பார்க்கிறேன். இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 2 அணிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்கிறது பெரிய இஷ்யூவா இருக்கு. ஆனா ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சுட்டு இப்போ வந்து அவங்கள சில பேருக்கு வந்து அமைச்சரவை பட்டியலில் வந்து இடம் கொடுக்க போறாரு விஜய் அப்படின்னு பேசப்படுது. ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து அப்படி இருந்தா விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ ஏடிஎம்கேல இருக்கிறவங்களும் ஊழல் பின்னணியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அமைச்சரவை பட்டியலில் இடம் கொடுத்தா அஃப்கோர்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அவர் முதலில் ஆதரவை நாடியது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளிடம்தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக், இந்த கட்சிகளிடம் ஆதரவை கோரினார். அதற்கு என்ன காரணம் என்றால், பெருமளவுக்கு அந்த கட்சிகளோடு இவருடைய கொள்கை நிலை ஒத்துப்போகிற காரணத்தால் அந்த கட்சிகளிடம் ஆதரவு கோரினார். அந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்குள் ஒரு சலசலப்பு உருவாகிவிட்டது. அது வெவ்வேறு காரணங்கள் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு முயற்சித்தார். அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம்.
முதலிலேயே தாவேகாவுடன் கூட்டு வைக்கலாம் என்று சொன்னோம், இவர் கேட்கவில்லை என்று இப்போது இருக்கக்கூடிய அதிருப்தி கோஷ்டியினர் தெரிவிக்கிறார்கள். இந்த கோஷ்டி தெரிவிக்கிறார்கள். தேர்தல் முடிந்த பிறகு இந்த விமர்சனங்களை எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமியிடமே நேரில் பேசியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அந்த கட்சிக்குள் ஒரு சலசலப்பு உருவான பிறகு தேர்தலுக்கு முன்னால் நாம் வைத்திருக்க வேண்டிய உறவை இப்போதாவது மேற்கொள்வோம், அப்போதுதான் கட்சி காப்பாற்றப்படும் என்கிற நிலையை திரு சி.வி. சண்முகம், எடப்பாடி, திரு எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுக்கிறார்கள். பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், விவாதிக்க வேண்டும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்று. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நீங்கள் சொல்லுவது போல இந்த அமைச்சரவையில் இடம் பெற வேண்டும், மந்திரி பதவி பெற வேண்டும் என்பது அவர்கள் விருப்பமாக இருக்கலாம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாடாளுமன்ற தேர்தலிலோ உள்ளாட்சி தேர்தலிலோ மீண்டும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் தாவேக ஆதரவில்லாமல் முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமியை வைத்துக்கொண்டு கட்சி வெறும் சின்ன கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு அதிமுகவுக்கு ஈக்குவலாக இல்லை, அதை விட வலிமையான சக்தியாக தாவேகா வந்து விட்டு, அந்த ஸ்டாண்டும் கரெக்டு தானே. அதனால அவர்கள் ஆதரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொல்ற விமர்சனம் இவர்களை மந்திரி சபையில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்ற விமர்சனத்தை இப்போதே இடதுசாரிகள் சொல்ல தொடங்கிவிட்டார். இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் திரு டிடிவி தினகரன், பிரேமலதா போன்றவர்களும் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். ஒருவேளை இவர்களை ஆட்சி நிலைக்க வேண்டும், இவர்களை 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு என்பது சாதாரணமானதல்ல. ஆட்சி நிலைக்க வேண்டும் என்பதற்காக திரு விஜய் அவர்கள் இவர்களில் சிலரை அமைச்சராக்கினால் அவர் என்ன டிஃபென்ஸ் சொல்லக்கூடும் என்றால், இவர்கள் மீது முன்பு குற்றச்சாட்டு இருந்திருக்கலாம், இவர்கள் யாரும் தண்டிக்கப்படவில்லை, அவர்கள் மீது வழக்கு ஏதாவது நிலுவையில் இருக்கிறதா, நிலுவையில் இருந்தால் அந்த வழக்கில் இந்த அரசாங்கம் குறுக்கிடாது என்ற டிஃபென்ஸ் கூறப்படலாம் என்று நான் யூகிக்கிறேன். இது என்னுடைய யூகம்தான். ஆனால் நீங்கள் சொன்ன விமர்சனம் என்பது பொது வெளியில் வரும், அது விஜய்க்கு சங்கடமாகத்தான் இருக்கும். இது ஒரு சங்கடம். இரண்டாவது, இப்படி ஆதரிக்கிறவர்களுக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடுத்தால் அந்த வழக்கினுடைய முடிவு என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தால் அந்த வழக்கின் முடிவு என்ன ஆகும் என்று தெரியாது. ஆனால் அப்படி எதுவும் பிரச்சனைகள் பெரிதாக வளராமல், அதாவது அவர்கள் மேலே ஒன்றும் ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஆக்ஷன்லாம் வராதுன்னா இந்த ஆட்சி நிலைத்து நிற்பதற்கு, பயமில்லாமல் நகருவதற்கு, ஏன்னா விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட்லாம் எதுக்கெடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. பயமில்லாமல் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு புதிய ஆதரவு, அதுவும் கணிசமான நம்பர் கிடைப்பது என்பது விஜய்க்கு உதவக்கூடியது தான். நீங்கள் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை மற்றெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, விஜய்கிட்ட இருக்கிறது 107, இந்த 25 வந்தால் 132 அன்றது ஒரு நல்ல டீசன்ட் நம்பர் தான். ஒருவேளை அதை கணக்கு போட்டு திரு விஜய் செய்ய போகிறாரா என்பது நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப காங்கிரஸோட விஜய் அவர்கள் கூட்டணி வச்சிருக்கிறதுனால கேரளால காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்கு, சதீசன் அவர்கள் வந்து முதலமைச்சராக அங்க வந்து பதவியேற்க போறாங்க. அப்படிங்கும்போது இங்க விஜய் அவர்களும் அங்க போய் கலந்துக்க இருக்கிறாங்கங்கிற தகவல் வருது. ஸோ அது நல்ல ஒரு விஷயமா. காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் அவர் போகிறார் என்று சொல்லப்படுகிற தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. நான் பேசிக் கொண்டிருக்கிற அந்த நிமிடம் வரை அவர் பதவியேற்பில் ஒருவேளை கலந்து கொண்டால் நான் வியப்படைய மாட்டேன். காங்கிரஸோடு தொடர்ந்து சுமூக உறவு பேண வேண்டும் என்று திரு விஜய் விரும்புகிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அது ஒரு நல்ல முடிவு தான். ஏனென்றால் அவர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு நேர் எதிரான நிலையில் இருந்துவிட்டு பாரதிய ஜனதாவோடு சேரக்கூடிய வாய்ப்பு என்பது மிக குறைவு. ஆகவே நாடாளுமன்ற தேர்தலில் அவர் காங்கிரஸோடு சேருகிற முடிவை எடுக்கலாம், நமக்கு தெரியாது, பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். ஆனால் மத்திய அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு மாதிரி எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை விமர்சித்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டுக்கு நன்மையை பெற முடியாது. ஆகவே விஜய் 2 விஷயத்தில் கிளியராக இருக்கணும். பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு வேற, ரிலேஷன்ஷிப் வித் த சென்டர் வேற. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி வருவதற்கு விஜய் உதவ முடியும். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.